நமஸ்காரம். நான் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர், சந்திரமௌலி, பெரம்பூர், சென்னை. இந்த ஏஎல்பி குடும்பத்துக்குள்ளே நான் வந்ததே ஒரு பெரிய அதிசயம்னு தான் நான் சொல்லணும். பாரம்பரிய ஜோதிடத்தில் என்னுடைய கேள்வி கரண்ட் இப்போ இருக்கிற என்னுடைய அந்த தொழில் வாழ்க்கையை பற்றின கேள்வி இருந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கு எனக்கு கிடைச்ச பதில் இப்போது தசாபுக்தி நல்லா இருக்குது அப்படின்றது தான் இருந்தது. பட் ஆக்சுவலாக அப்படி இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு அந்த கேள்வி இருந்துக்கிட்டே இருந்தபோது எதேச்சியாக நடிகர் ராஜேஷோடைய அந்த மீட்டிங் சீரீஸ் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். அதில் இந்த டாக்டர் பொதுவுடைமூர்த்தி ஐயாவுடைய ஒரு பேட்டியை நான் பார்க்க முடிஞ்சுது. அதில் எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும்ன்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. கிளாஸ் நடத்துகிறாருன்னு சொல்லும்போது அதுவும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஏஎல்பி பேசிக் கிளாஸ் மே 2025 எண்டில் ஸ்டார்ட் ஆச்சு. அதில் ஜாயின் பண்ணேன். பேசிக் கிளாஸ் ஜாயின் பண்ணி ஒரு 10 நாள்லேயே என்னுடைய கேள்விக்கு ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக அங்கே கிடச்சிது. அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம்னு சொல்லிக்கலாம், ஒரு நன்றியான ஒரு அனுபவம்னு சொல்லிக்கலாம். இதை ஃபர்தராக நம்ம எப்படி கற்றுக்கிறது, மற்றவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறது அப்படின்ற ஐடியாவில் பார்க்கும்போது அந்த பேசிக் கிளாஸ்லேயே அந்த ஒரு லக்னத்துக்கு உண்டான பலன்களை எப்படி ஈஸியாக எடுக்கிறது அப்படின்றத அந்த பேசிக் கிளாஸில் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள், குருமார்கள், டாக்டர் பொதுவுடைமூர்த்தி சார், இவங்களுடைய எல்லாருடைய பங்களிப்பும் ரொம்ப அபாரமானது. எனக்கு இதுக்கு முன்னாடி அஸ்ட்ராலஜி அந்த மாதிரி விஷயங்களில் நம்பிக்கையும் கிடையாது, அதை பற்றின ஒரு பெரிய அபிப்பிராயமும் கிடையாது. இந்த ஏஎல்பிக்குள்ளே வந்ததுனால நிறைய ஆச்சரியங்கள் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருந்தது. என்னுடைய வாழ்க்கைக்கு அந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பொருத்தி பார்க்கும்போது கிடைத்த நிதர்சனமான ஆச்சரியங்கள் ரொம்ப அதிகம். இது அப்படியே கண்டினியூ ஆகி அட்வான்ஸ் கிளாஸும் அட்டன் பண்ணுறதுக்கு குருமார்களுடைய அனுமதியும் ஆசீர்வாதமும் கிடைச்சதுனால அட்வான்ஸ் கிளாஸ்லாம் இன்னும் அக்யூரேட்டாக நட்சத்திர பாதங்கள் மூலமாக எப்படி பார்க்குறதுன்றது சொல்லி கொடுத்தாங்க. அது இன்னமும் அந்த ப்ரெடிக்ஷனில் அக்யூரசி நிறைய க்ரியேட் ஆச்சு. இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, அஸ்ட்ராலஜி பற்றி ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு எப்படி வித்தின் ஒரு 2-3 மந்த்ஸில் எக்ஸ்பர்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுன்ற அந்த யூனிக் ட்ரைனிங் ப்ராசஸ் இங்கே உங்கள்கிட்ட பார்த்தேன். ரொம்ப கார்டியல் அண்ட் ப்ரொஃபஷ்னல். இதில் முக்கியமாக பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த ட்ரைனிங் நடக்கிறது. அது ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லிக்கலாம். லைஃபுடைய என்னுடைய பர்சனல் லைஃபையே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுது அப்படின்றத சொல்லலாம். ப்ளஸ் அட்வான்ஸ் லெவல் 2 அதுக்கும் வாய்ப்பு கொடுத்தாங்க. அதையும் ஜாயின் பண்ணேன். என்ன ஒவ்வொன்றுலேயும் பல ஆச்சரியங்கள், ரொம்ப சுலபமான புரிதல்கள். இதனுடைய என்னோடய பர்சனல் லைஃபோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்னு சொல்லணுன்னா, நான் எல்லாத்தையுமே ஒரு யோசனையோட, கவலையோட, ஒரு விடை தெரியாத நிலைமையில் இருந்த மைண்ட் செட்லேருந்து இப்போ நான் கிளாரிட்டி, அதாவது தமிழில் சொல்ல போனால் ரொம்ப தெளிவான மனநிலைமைக்கு வந்திருக்கேன். இது இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜியினுடைய இந்த ப்ராசஸில் தான் வருன்றதுல என்னுடைய தீவிரமான நம்பிக்கை. மேலும் என்ன அப்படின்னா, ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய நண்பர் ஒருத்தர் பிஸ்னஸில் நான் ஒரு புதுசாக ஒரு விஷயம் பண்ண போகிறேன், அதுக்கு பேங்க் லோன் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். எதாச்சும் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க, நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு. ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். பார்த்துட்டு இப்போ அவர்கிட்ட சொன்னேன், இப்போ நீங்கள் எதுவுமே இப்போ இருக்கிற உங்களோட டைம் பீரியடுக்கு எதுவும் இந்த மாதிரி பாரோ பண்ணியோ மற்ற எந்த விஷயமோ பண்ணி நீங்கள் புதுசாக எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் ஏன் என்னால் முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால், இந்த ஏஎல்பியோடைய புரிதலும் ட்ரைனிங்கும் தான். இந்த டாக்டர் பொதுவுடைமூர்த்தி ஐயா அவருடைய மொத்த கோச்சிங் டீம், பர்டிகுலர்லி என்னுடைய பர்சனல் கோச் எல்லாருக்குமே அவங்க டெடிகேட் பண்ணுவாங்க. எனக்கு கிடைச்ச பர்சனல் கோச் உடந்தை ஜனா. அவர் டெய்லியுமே காலைல நடக்கிற ட்ரைனிங் இல்லாமல் மதியத்துலேயோ சாயந்தரத்துலேயோ எல்லோரையும் கூப்பிட்டு ரிவ்யூ பண்ணி அவர்கிட்டேருந்து கிடைச்ச லேர்னிங்ஸ் மிக மிக அதிகம். அவர் டாக்டர் பொதுவுடைமூர்த்தி சொல்கிற மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒருத்தராவது இந்த ஏஎல்பி ஜோதிடத்தை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா லைஃப்பை ஃபேஸ் பண்ணுறதுக்கோ அதை ரொம்ப ஆனந்தமாக அனுபவிக்கலாம் அப்படின்றது தான் என்னோடய அபிப்பிராயம்.
இன்றைக்கி நான் இருக்கிற மனநிலைமையை தான் நான் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நன்றி.